எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குது. அந்த அதிசயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். எனக்கு பாண்டிச்சேரியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுல நல்ல பழக்கம். அவங்க ஃபோன் போடுவாங்க, பரமேஸ்வரி நல்லா பேசுவாங்க. அவங்க எனக்கு சொன்ன அதிசயம், இதை வந்து நீ கண்டிப்பாக வீடியோவில் போடு, நிறைய பேர் பயனடையணும்னு சொன்னதுனால நான் போடுறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க போய் நேராக திருநெல்வேலி மாவட்டம் அந்த பக்கம் தான் அவங்க குடித்தனம் இருக்கிறாங்க. அவங்க அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி, ஒரு குழந்தை வேற இருக்குது கையில், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி அவங்கள கொண்டு போய் செக்கப் பண்ணியிருக்கிறாங்க. செக்கப் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக்கப் பண்ணுறப்போ அந்த செக்கப் இந்த செக்கப் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அலைய வச்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு இருக்காங்க. உடனே அவங்கள பாளையங்கோட்டை வந்திருக்காங்க அவங்க. ஏன்னா பாளையங்கோட்டை ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறப்ப என்னம்மா உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்குது, அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணினா கூட உங்களால் முடியுமா முடியாதான்னு தெரியலை, இன்னும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணால் கூட உங்களை எதுவும் காப்பாற்ற முடியாதுமா, இது வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, சரி எது சொன்னாலும் பரவாயில்ல, நான் பிறந்து வளர்ந்தது பாண்டிச்சேரி, நான் ஜிப்மர் போய் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஜிப்மருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஜிப்மரில் போய் எல்லா ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே வச்சு பார்த்துருக்காங்க. எல்லாம் பார்த்தோன்னே இங்கே பாளையங்கோட்டையில் என்ன சொன்னாங்களோ அதே ஜிப்மர்லேயும் சொல்லிட்டாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம், நம்ம இனிமேல் வாழ்நாளை என்னன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சிருக்காங்க. உடனே அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக வந்து அவங்க வந்து முருக பக்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் சுவாமியோட படத்துக்கு அவங்க வீட்டில் வளர்கிற அரளி அதை எடுத்து பூ கட்டி, செவ்வரளி அவங்க வீட்டில் பூக்குமா, எடுத்து கட்டி 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 டெய்லியும் புதனுக்கு போட்டு 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 சாமி கும்பிடுவாங்களாம். மனம் முருகி, என் பிள்ளை இருக்கான் பாவம், என் பிள்ளை வந்து தனியாக அனாதையாக விட்டுடக்கூடாது, என் பிள்ளைய வந்து எப்படியாவது நான் பார்த்துக்கணும், கண்டிப்பாக காப்பாற்றி கொடுங்க, என் பிள்ளைய காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும் அழுவாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு கேபிள் டிவி வீட்டுக்கு வந்து கேபிள் டிவி போடுற பையன் என்ன பண்ணியிருக்கான் வந்து, அக்கா அந்த கேபிள் டிவிக்காரன் வந்து என்ன சொன்னான், கேபிள் டிவிக்காரன் என்ன சொல்லியிருப்பான் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அதிசயங்க, கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க பாருங்கள். ஓகே.